அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சில தலைப்புகளுக்கும் படங்களுக்கும் வாக்கியங்கள் எழுதுவது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு காணொளியிலே வாக்கியங்கள் எழுதுவதற்கான ஒழுங்குமுறைகள், விதிமுறைகள், எவ்வாறான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற விடயம் தொடர்பாக ஏற்கனவே பதிவேற்றி இருக்கின்றேன். அவை தொடர்பாக விளக்கம் தேவையாக இருப்பின் அந்த காணொளியை நீங்கள் பார்வையிடலாம். இந்த காணொளியிலே முழுமையாக தலைப்புகளுக்கு வாக்கியம் எழுதுவதும் அதே போல படங்களுக்கு வாக்கியம் எழுதுவது தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது தலைப்பை அவதானித்துக் கொள்ளுங்கள். நான் ஓர் ஓவியர் ஆனால். நான் ஓர் ஓவியர் ஆனால் தலைப்பானது காலத்தை உணர்த்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. காலத்தை உணர்த்துகின்ற வகை என்று குறிப்பிடுகின்ற போது சில தலைப்புகளிலே காலத்தை இனங்காண்பது கடினமாக இருக்கும். சில தலைப்புகளிலே மிக இலகுவாக காலத்தினை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. எதிர்கால வாக்கியங்களை உருவாக்கக்கூடிய வகையிலே இந்த தலைப்பு அமைந்திருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய அனைத்து வாக்கியங்களும் எதிர்கால வாக்கியங்களாக இருக்க வேண்டும். இலகுவாக அவற்றினுடைய வினை சொற்கள், அதாவது பயனிலை சொற்களை வைத்துக்கொண்டு அதனுடைய காலத்தினை இலகுவாக கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நான் இங்கே 4 வாக்கியங்கள் வழங்கி இருக்கின்றேன். முதலாவதாக, நான் ஓர் ஓவியரானால் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் ஓவியங்களை வரைவேன். தேசிய ரீதியில் மட்டுமல்லாது சர்வதேச ரீதியில் நடைபெறும் ஓவிய போட்டிகளிலும் கலந்து கொள்வேன். உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைவதற்கு முயற்சிப்பேன். ஓவியங்களை வரைவதிலே கிடைக்கும் மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வேன். இங்கே இருக்கக்கூடிய 4 வாக்கியங்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தலைப்பிலே வாக்கியங்கள் எழுதுகின்ற போது 4 வாக்கியங்கள் எழுதினால் அந்த 4 வாக்கியங்களும் தலைப்போடு பொருந்தக்கூடிய வாக்கியங்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஒவ்வொரு வாக்கியங்களும் வெவ்வேறுபட்ட கருத்துக்களை தர வேண்டும். தலைப்போடு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும். வெவ்வேறுபட்ட கருத்துக்களை தர வேண்டும். உதாரணமாக, முதலாவது வாக்கியத்திலே நீங்கள் குறிப்பிட்ட பிரதான கருத்தினை மீண்டும் 2வது வாக்கியத்திலே நீங்கள் குறிப்பிடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த வாக்கியத்துக்கான அந்த புள்ளிகள் கிடைக்காது. மிக மிக முக்கியமான விடயம், ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் குறிப்பிடக்கூடாது. அதே நேரம் சொற்களை பயன்படுத்துகின்ற போதும் தொடர்ச்சியாக ஒரு வாக்கியத்திலே தொடர்ச்சியாக ஒரே சொற்களை பயன்படுத்த கூடாது. அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இவை வாக்கியங்கள் எழுதுவதோடு இருக்கக்கூடிய மிக பிரதானமான விதிமுறைகள். நான் முழுமையான விளக்கமாக ஏற்கனவே ஒரு வாக்கியம் எழுதுவது தொடர்பான காணொளியிலே அவற்றை முழுமையாக விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அதனை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த தலைப்பினை அவதானித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு பறவையானால். நான் ஒரு பறவையானால் இதுவும் எதிர்கால வாக்கியங்களை எழுதுவதற்கான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. முதலாவது வாக்கியம், நான் ஒரு பறவையானால் வானில் வட்டமிட்டு பறந்து மகிழ்வேன். எனக்கு விருப்பமான உணவுகளை தேடி பெற்று உண்டு உவகையடைவேன். என் நண்பர்களோடு கூட்டமாக சத்தமிட்டு பறந்து திரிவேன். வானில் உயரப் பறந்து சூரிய உதயத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். இதிலே தரப்பட்ட தலைப்போடு பொருந்தக்கூடிய வகையிலே 4 வாக்கியங்களை எழுதியிருக்கின்றேன். நீங்கள் தலைப்புகளுக்கு வாக்கியங்களை எழுதுகின்ற போது 3 வாக்கியங்களாக இருக்கலாம், 4 வாக்கியங்களாக இருக்கலாம், 5 வாக்கியங்களாக இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை வாக்கியங்கள் எழுதுகிறீர்களோ அதற்கான கருத்துக்கள் உங்களிடம் இருந்தால் அந்த கருத்துக்களை வாக்கியங்களாக விரிவுபடுத்த வேண்டும். உதாரணமாக, வானில் வட்டமிட்டு பறந்து மகிழ்வேன் என்கின்ற ஒரு விடயம் என்னிடம் இருந்தால் அவற்றை அடைமொழிகளை பயன்படுத்தி நீங்கள் வாக்கியத்தை பெரிதாக ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் 6 சொற்களுக்கு குறையாமல் 5 சொற்களுக்கு குறையாமலே இறுதி பரீட்சையிலே வாக்கியம் எழுதுவதற்கு வருவது உண்டு. ஆகவே குறைந்தளவு சொற்களிலே உங்களிடம் வாக்கியங்கள் இருந்தால் அந்த வாக்கியங்களை சரியான முறையிலே அடைமொழிகளை பயன்படுத்தி அந்த வாக்கியங்களை பெரிய வாக்கியங்களாக மாற்றி எழுதி கொள்ள பழகுங்கள். அடுத்த தலைப்பினாக நீங்கள், நான் ஒரு மரமானால் என் கிளைகளை விரித்து பறவைகளுக்கு கூடமைக்க இடம் கொடுப்பேன். இலை, காய், கனி ஆகியவற்றை மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் உணவாக வழங்குவேன். அதிகமான பிராண வாயுவை
வெளியேற்றி மானிடர்கள் உயிர் வாழ துணை புரிவேன். இங்கே நான் ஒரு மரமானால் என்கின்ற தலைப்போடு பொருந்தக்கூடிய வகையிலே 3 வாக்கியங்களும் 3 கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. அதுதான் மிக முக்கியமான விடயம். வாக்கியம் எழுதுகின்ற விடயங்களிலே ஒவ்வொரு வாக்கியங்களும் தலைப்போடு பொருந்தக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரம் ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தக்கூடாது. மிக முக்கியமான விடயம். அடுத்த தலைப்பு, நான் ஒரு தேனீயானால். நான் ஒரு தேனீயானால். நான் ஒரு தேனீயானால் எப்போதும் ஒற்றுமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பேன். என் நண்பர்களோடு இணைந்து தேனை சேகரித்து மனிதர்களுக்கு மருந்தாக பயன்படுவதற்கு வழங்குவேன். சூழலில் உள்ள தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்வேன். நான் ஒரு தேனீயானால் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வேன் என்கின்ற முறையிலே எதிர்கால வாக்கியங்களாக இந்த 3 வாக்கியங்கள் இங்கே வழங்கி இருக்கின்றேன். குறிப்பாக இந்த 2வது வாக்கியம், என் நண்பர்களோடு இணைந்து தேனை சேகரித்து மனிதர்களுக்கு மருந்தாக பயன்படுத்துவதற்கு வழங்குவேன். இந்த விடயம் சுற்றால சார்ந்த செயற்பாடுகளிலே உங்களுடைய பாடத்திட்டத்திலே இருக்கின்ற ஒரு விடயம். மனிதனுக்கு மருந்தை வழங்குகின்ற ஒரு பிராணியாக தேனி காணப்படுகின்றது. ஆகவே அந்த விடயத்தை இங்கே நான் வாக்கியமாக மாற்றியிருக்கின்றேன். அடுத்த விடயத்தை அவதானியுங்கள். நான் ஒரு ஆசிரியரானால். நான் ஒரு ஆசிரியரானால். நான் ஒரு ஆசிரியரானால் மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி நல்வழி காட்டுவேன். கற்றலில் மட்டுமல்லாது விளையாட்டுக்கள் மற்றும் ஏனைய போட்டிகளிலும் கலந்து கொள்ள வழிப்படுத்துவேன். மாணவர்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தி நன்றாக கற்பிப்பேன். ஒவ்வொரு மாணவர்களையும் நற்பண்புள்ள நற்பிரஜையாக மாற்றுவேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வேன் என்கின்ற வகையிலே இதிலே 4 வாக்கியங்களை இதிலே வழங்கி இருக்கின்றேன். அனைத்தும் எதிர்கால வாக்கியங்கள். மிக முக்கியமான விடயம், அனைத்தும் எதிர்கால வாக்கியங்கள். அடுத்ததாக காட்சி படங்களுக்கு வாக்கியங்கள் எழுதுவது தொடர்பாக பார்ப்போம். இந்த காணொளியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து காட்சி படங்களும் உங்களுடைய பாடப்புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கக்கூடிய படங்களை மாத்திரமே இங்கே வழங்கியிருக்கின்றேன். ஆகவே நிச்சயமாக அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். முதலாவதாக நான் இங்கே வழங்கக்கூடிய இந்த படத்தினை அவதானிங்கள். அதற்கான வாக்கியங்கள் 4 எழுதியிருக்கின்றேன். முதலாவதாக, சிறுமி அழகிய வண்ணத்து பூச்சியை பிடிப்பதற்கு முயற்சி செய்கின்றாள். சிறிய மரக்கிளையில் குருவி ஒன்று அமர்ந்திருக்கின்றது. வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து செல்கின்றன. சில வண்ணத்து பூச்சிகள் பூக்களின் மீது அமர்ந்து தேனை குடிக்கின்றன. இதிலே 4 வாக்கியங்களை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் 4ம் நிகழ்கால வாக்கியங்களாக இருக்கின்றது. நிகழ்கால வாக்கியங்கள். எப்பொழுதுமே ஒரு படத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் வாக்கியங்களாக விவரிக்கின்ற போது நிகழ்கால வாக்கியங்களாகவே எழுதி கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுடைய பரீட்சையிலே படங்கள் சார்ந்து வாக்கியங்கள் எழுதுவதற்கு வருகின்ற போது மேலே வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் சில வேளைகளிலே படங்கள் தரப்பட்டு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவை அல்லது ஏற்கனவே நடந்திருக்கக்கூடியவை, படத்தை வைத்துக்கொண்டு ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய விடயங்களை வாக்கியங்களாக எழுத சொன்னால் அதற்கேற்ற வகையிலே காலம் மாறிக்கொள்ளும். அதாவது ஒரு படத்தை தந்து ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வை எழுத சொன்னால் நீங்கள் இறந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் படங்களை தந்து இனி நடக்கக்கூடியவை அல்லது எதிர்காலத்திலே நடைபெறக்கூடும் என நீங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களை எழுத சொன்னால் அங்கே எதிர்காலத்தை பயன்படுத்த வேண்டும். வாக்கியத்திலே எதிர்காலத்தை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு எதுவுமே இல்லாது விட்டால், பொதுவாக ஒரு படமாக இருந்தால் அவற்றை விவரிப்பதற்கு நிகழ்கால வாக்கியங்களே நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். ஆகவே இங்கே இந்த காணொளியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து படங்களுமே முழுமையாக காட்சி படங்களுக்கு வாக்கியங்கள் எழுதுவதோடு மாத்திரமே தொடர்புடையதாக இருக்கின்றது. ஆகவே அனைத்துமே நிகழ்கால வாக்கியங்களாகவே அமைந்திருக்கும். அடுத்த படத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். மரக்கிளையில் கிளி, ஆந்தை, காகம், குயில், மீன்கொத்தி என்பன அமர்ந்திருக்கின்றன. வெட்டப்பட்ட மரப்பகுதியில் 2 முயல்கள் இருக்கின்றன.
சிங்கம் பாறையின் மீது எழுந்து நின்று ஏனைய விலங்குகளை பார்க்கின்றது. இதுவும் உங்களுடைய பாடத்திட்டத்தோடு தொடர்புடைய ஒரு படம் தான், பாடநூலிலே இருக்கக்கூடிய ஒரு படம். அதற்கான 3 வாக்கியங்களை நான் இங்கே எழுதியிருக்கின்றேன். இயலுமானவரை 3 வாக்கியங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புறாத வகையில், அதாவது படத்தோடு தொடர்பட வேண்டும், படத்தோடு தொடர்பட வேண்டும், ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் கூறுவது போல வாக்கியங்கள் அமைந்திருக்க கூடாது. அடுத்த படத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். இது தரம் 4 ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு படம். ஒரு தேயிலை தோட்டத்தினுடைய படம் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது வாக்கியம், தேயிலை தோட்டம் கண்களை கவரும் வகையில் பச்சை பசேல் என காட்சி அளிக்கின்றது. தேயிலை செடிகளுக்கு இடையிடையே பெரிய மரங்கள் வளர்ந்து காணப்படுகின்றன. தேயிலை செடிகளுக்கு இடையிடையே பெரிய மரங்கள் வளர்ந்து காணப்படுகின்றன. தேயிலை தோட்ட பகுதியின் ஓரமாக நீண்ட கட்டடம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த இடத்திலே இந்த 3 வாக்கியங்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். 3 வாக்கியங்களும் வேறுபட்ட கருத்துக்களை கூறுகின்றன. அதே நேரம் பெரும்பாலும் நான் இங்கே அடைமொழிகளை பயன்படுத்தி இருக்கின்றேன், வாக்கியங்களுடைய சொற்களை அதிகரிப்பதற்காக. ஆகவே மிக முக்கியமான விடயம், நீங்கள் அடைமொழிகள் சார்ந்து கேட்கின்ற போது அது உங்களுக்கு வாக்கியம் எழுதுகின்ற பகுதியிலே மிக மிக துணை புரியும், மிக மிக உதவியாக இருக்கும். ஆகவே சரியான முறையிலே அடைமொழிகள் சார்ந்து ஒவ்வொரு சொற்களையும் எவ்வாறு அடைமொழிகளோடு இணைத்து பெரிய வாக்கியங்களாக அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் பயிற்சிகளை செய்து பழகிக் கொள்ளுங்கள். அடுத்த படத்தை அவதானியுங்கள். நீர்நிலையிலே சில கொக்குகள் இரையை தேடிக்கொண்டிருக்கின்றன. நிகழ்காலத்திலே இருக்கின்றது. வானத்தில் பறவைகள் சில ஆங்காங்கே பறந்து செல்கின்றன. யானை ஒன்று தனது குட்டியுடன் தும்பிக்கையை அசைத்து நடந்து வருகின்றது. இதிலே அடுத்த மிக முக்கியமான விடயம், வாக்கியங்களிலே எழுவாய் பயனிலை தொடர்பு. எழுவாய் பன்மையாக இருக்கின்ற போது பயனிலையும் பன்மையாகவே இருக்க வேண்டும். எழுவாய் ஒருமையாக இருக்கின்ற போது பயனிலையும் ஒருமையாக இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான விடயம். எனவே இந்த எழுவாய் பயனிலை தொடர்பு தவறாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய வாக்கியங்கள் சரியான கருத்தை கொண்டிருந்தாலும் அவை பிழையாகவே கருதப்படும். ஆகவே மிக முக்கியமான விடயம். நீங்கள் வினாத்தாள்களிலே பார்க்கலாம், தலைப்புகள் இடப்பட்ட பின்னர் அடைப்புக்குள் வழங்கப்பட்டிருக்கும் அந்த அறிவுறுத்தல் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியானதாக அமைந்திருக்க வேண்டும். ஆகவே மிக முக்கியமான விடயம். அடுத்த காட்சி படத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதற்கான வாக்கியங்களை பார்ப்போம். வீட்டின் அருகே பலாமரம் ஒன்று பழங்கள் காய்த்து காணப்படுகின்றது. வீட்டின் பின்புறமாக வாழை ஒன்று உயர்ந்து வளர்ந்துள்ளது. நீர்நிலையின் ஒரு புறத்தே புல்வெளிகளும் மரங்களும் பசுமையாக காட்சியளிக்கின்றன. வானத்தில் சூரியன் தனது பொற்கதிர்களை பரப்பி ஒளி தருகின்றான். இந்த 4 வாக்கியங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட படத்திற்கு பொருந்தக்கூடிய வகையிலே 4 வாக்கியங்களும் காணப்படுகின்றது. அதே நேரம் இதிலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக நான் முதல் 2 வாக்கியங்களையும் ஆரம்ப சொல்லாக ஒரே சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றேன். வீட்டின் அருகே பலாமரம் ஒன்று பழங்கள் காய்த்து காணப்படுகின்றது. வீட்டின் பின்புறமாக வாழை ஒன்று உயர்ந்து வளர்ந்துள்ளது. இதிலே பல மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இவ்வாறாக தொடர்ந்து நாங்கள் ஆரம்ப சொல்லை ஒரே சொல்லாக பயன்படுத்த முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. பயன்படுத்த முடியும். ஆனால் முதலாவதாக நீங்கள் பயன்படுத்துகின்ற போதே அந்த சொல் வாக்கியத்திலே எண்ணப்படும், அதாவது கணக்கில் எடுக்கப்படும். மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த சொல்லை பயன்படுத்துகின்ற போது ஒரு வாக்கியத்திலே 5 சொற்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே சொல்லை, உதாரணமாக வீட்டின் என்கின்ற சொல்லை மீண்டும் பயன்படுத்துகின்ற போது 2வது வாக்கியத்திலே அந்த சொல் எண்ணப்பட மாட்டாது, சொற்களுடைய எண்ணிக்கையிலே சேர்க்கப்பட மாட்டாது. இது உங்களுடைய வகுப்பாசிரியர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பார்கள். தற்போது இந்த வாக்கியங்கள் தொடர்பாக மதிப்பீடு செய்கின்ற போது இந்த விடயம் பின்பற்றப்படுகின்றது. ஆகவே இங்கே முதலாவது வாக்கியத்திலே வீட்டின் அருகே பலாமரம் ஒன்று காய்த்து காணப்படுகின்றது. இதிலே 7 சொற்கள் இருக்கின்றன. 2வது வாக்கியத்திலே வீட்டின் பின்புறமாக வாழை ஒன்று உயர்ந்து வளர்ந்துள்ளது. இதிலே 6 சொற்கள். வீட்டின் பின்புறமாக
வாழை ஒன்று உயர்ந்து வளர்ந்துள்ளது. 6 சொற்கள் இருக்கின்றது. ஆனால் சொற்கள் வாக்கியத்தில் எண்ணப்படுகின்ற போது நீங்கள் ஏற்கனவே வீட்டின் என்கின்ற சொல்லை மேலே பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். மீண்டும் இரண்டாவது வாக்கியத்திலே ஆரம்ப சொல்லாக அதனை பயன்படுத்துகின்ற போது இரண்டாவது வாக்கியத்திலே அந்த வீட்டின் என்கின்ற அந்த சொல் எண்ணிக்கையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே 5 சொற்களுடைய வாக்கியமாகவே இரண்டாவது வாக்கியம் கருதப்படும். மிக மிக முக்கியமான விடயம் இந்த விடயம். ஆகவே இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற போது வாக்கியத்தினுடைய சொற்களை அதிகரித்து விட்டால் அவை உங்களுக்கு பாதகமாக அமையாது. எனவே ஒரே சொற்களை பயன்படுத்துகின்ற போது நீண்ட ஒரு வாக்கியங்களாக 7-8 சொற்களை கொண்ட ஒரு வாக்கியங்களாக அமைத்தால் உங்களுக்கு அத்தனை புள்ளிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே வாக்கியங்கள் எழுதுகின்ற போது நான் இங்கே குறிப்பிட்ட இந்த விடயத்தை நன்றாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காட்சிப்படத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். யானைகள் கூட்டமாக நீர்நிலையில் நீர் அருந்துகின்றன. நீர்நிலையில் ஆங்காங்கே சில கற்பாறைகள் தென்படுகின்றன. பெரிய யானை ஒன்று தனது குட்டிக்கு நீரை அருந்த வழங்குகின்றது. அடுத்த படத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். நீர்நிலையில் தாய் வாத்தும் அதன் குஞ்சுகளும் மகிழ்ச்சியாக நீந்துகின்றன. வானத்தில் தென்படும் முகிற்கூட்டம் பஞ்சு குவியல் போன்று காட்சி அளிக்கின்றது. நீர்நிலையின் மற்றைய கரையில் புல்வெளிகள் காணப்படுகின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாக்கியங்களிலே நீங்கள் ஒரே சொற்களை ஆரம்ப சொற்களாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்ற போது அந்த வாக்கியத்தினுடைய சொற்கள் 7 அல்லது 8 சொற்களை கொண்ட வகையிலே அமைந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். வாக்கியத்தினுடைய புள்ளிகள் முழுமையாக கிடைக்கும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே சில எதிர்கால வாக்கியங்களை எழுதுவதற்கான சில தலைப்புகளும் அதே நேரம் ஆசிரியர் வழிகாட்டி மற்றும் பாடநூலிலே இருக்கக்கூடிய சில படங்கள், காட்சி படங்கள், அவற்றுக்கான வாக்கியங்களையும் இங்கே நான் வழங்கியிருக்கின்றேன். அடுத்த காணொலியிலே இதனுடைய 2வது பாகமாக மேலும் பல காட்சி படங்களையும் அவற்றுக்கான வாக்கியங்களையும் பார்ப்போம். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கின்றேன். நன்றி.